lights went down. When you feel lost in your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world, broken but strong, gotta move on. You're not a bakery of life. Equip my soul, find the real gold. I'll fulfill what I started. Lights went down. When you feel lost in your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world, broken but strong, gotta move on. You're not a bakery of life. Equip my soul, find the real gold. I'll fulfill what I started. கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதை மேலும் வலுப்படுத்தி வழிநிறுத்தி நம் இதயத்தின் தாயாய் இருக்கும் நம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருவரையும் வணங்கி கழக பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்களின் ஆலோசனைப்படி இந்த இலவச மருத்துவ முகாமனை ஏற்பாடு செய்த மக்கள் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி மக்கள் பணியாற்றி வரும் நம்ம வேலூர் மாவட்ட செயலாளர் SRK அப்போ அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் பகுதி நிர்வாகிகளுக்கும் வட்ட கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் இந்த இலவச மருத்துவ முகாமிற்கு மருத்துவக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மேடையில் நான் நிறைய பேசுவேன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு நான் பேசுகிறேன். ஸோ இந்த அம்மா கிளினிக் ஒன்று 2020 ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்காக ஆரம்பித்தது. சில அரசியல் சூழ்நிலையாக அது நிறுத்தப்பட்டது. ஆனால் அம்மாவின் கனவும் ஐயாவின் எண்ணமும் நிறைவேற்றும்படி February 16 காட்பாடியில் கழக
நிர்வாகத்தில் இருக்கும் இடத்தையே இலவச மருத்துவ மையமாக அனுமதித்து அதுக்கு அனுமதி தந்த ஐயா எடப்பாடி அவர்களுக்கு எங்களுக்கு முதல் நன்றி. ஸோ இப்போ நான் பேசணும்னா நிறையா சொல்ல விரும்புறீங்க, ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தால் அதில் நான் பார்க்குறத விட என்னை திட்டுறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம். அதனால எங்கள் டாக்டர்னும் நாங்கள் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறோம். ஸோ எதுக்கு இதை நாங்கள் சொல்ல வரோம்னா, ஒரு மக்களுக்கு ஒரு அடிப்படையான தேவை அப்படின்னா அது ஒரு மருத்துவ வசதி. அந்த மருத்துவ வசதி அந்தந்த இடத்துல கிடைக்கணுன்றது தான் கட்சியின் எண்ணம். ஏன்னா இந்த கட்சி மக்களுக்கான கட்சி, மக்களால் உருவான கட்சி. அந்த பணியில தான் இந்த கட்சியில் இருக்க ஒருத்தர்களும் தொடர்ந்து பணியை புரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வகையில பார்த்து தான் இந்த கிளினிக் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட முதல் படி தான் இந்த கேம்ப். இந்த கேம்ப்னா எல்லாருமே தான் சார் கேம்ப் நடத்துறாங்க. அரசியல் இதுல நீங்க மாசம் மாசம் தான் எப்பயாவது அரசியல் எலெக்ஷன் முன்னாடி கேம்ப் நடத்துறீங்க, அதுல என்ன வித்தியாசம் கேட்கலாம். இந்த கேம்ப் அதோட தனிப்பட்டு மாறப்பட்ட ஒரு மருத்துவ முகாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களை பாக்குறேன்னா நாளைக்கு உங்களை பார்க்காம இருக்க போறது இல்லை. ஸோ இன்னைக்கு இங்க வைத்தியம் இந்த டெஸ்ட்டை பார்க்குறவங்க அத்தனை பேரும் மறு ஆலோசனைக்காக எங்களோட கிளினிக்ல இலவசமா வைத்தியத்தை திருப்பி கொடுக்குறோம். ஸோ அதனால நீங்க இன்னைக்கு பார்த்து மருந்து வாங்கிட்டு எனக்கு ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ஒன்றும் சரியாகலைங்க ஐயா, நான் திரும்பி பார்க்கணும் உங்களை எங்க பாக்குறது? இது வரைக்கும் பார்த்து இருப்பீங்க, அன்னைக்கு மருந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க. நாங்க அப்படி கிடையாது. இன்னைக்கும் உங்களோட இருப்போம், என்னைக்கும் உங்களோட இருப்போம். ஆட்சி இருந்தாலும் எங்கள் கட்சி உங்களோட தான் இருக்கும், ஆட்சி இல்லைனாலும் எங்கள் கட்சி உங்களோட தான் இருக்கும். ஸோ அதோட முதல் படி தான் இது. அந்த முதல் படி நாங்கள் என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு நாங்கள் பார்க்குறவங்க அனைவரையுமே வாரம் 3 நாள் 4:30 8:30 மணி வரைக்கும் காட்பாடியில எங்க கிளினிக்ல மறுபடியும் இலவசமாக உங்களை பார்ப்போம். அதற்கு வழித்துணையாக அவரோட ஆபீஸை தந்த அப்போ அவர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா மருத்துவர் நான் உங்களை பார்க்கறது ஈஸிங்க, ஆனா நான் உங்களை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழியை வழிபடுத்தி கொடுத்தது முதலில் ஐயா எடப்பாடியார் அவருக்கு முன்னோடியா எங்களோட சார்பா நன்றி. அடுத்தது அவர் சொல்ல அதுபடி இயக்கி அந்த இதுல இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்து உங்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி உங்களோட ஒருத்தரா நிக்கிறவரு நம்ம மாவட்ட செயலாளர் அப்போ அவர்கள். ஸோ இவங்க 2 பேரோட எண்ணங்கள் போல இந்த கேம்ப் மட்டும் இல்லாம இது மாதிரி பல கேம்புகள் நடக்கும். கேம்ப்ன்றது அரசியல் ரீதியா இல்லாம மக்கள் ரீதியாக, மக்களுக்காக, உங்களுக்காக உங்க இடத்துல நாங்க தொடர இந்த பயணம் உங்களோடு ஆட்சி இருந்தாலும் தொடரும், ஆட்சி இல்லைனாலும் தொடரும். இதுக்கு மேல நான் நிறைய பேச விரும்பல. நன்றி, வணக்கம். அந்த சரித்திர நாயகர் எம்ஜிஆர், ஒரு மாணவன் படிக்க வேண்டும் என்றால் அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல் வலிமையாக இருக்க வேண்டும், பசி இல்லாமல் இருக்க வேண்டும். நிறைய மாணவர்கள் அந்த காலத்துல குழந்தைகள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்தார்கள். அவர் மன உறுதி, உடல் உறுதி இருந்தால் மட்டும்தான் அவர் படிக்க முடியும், பள்ளிக்கு செல்ல முடியும். அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதாக, நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக, நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு மாணவன் படித்தால் மட்டும்தான் முடியும் என்று இன்னைக்கு சத்துணவு தந்து சரித்திர நாயனாக இன்று வரை சத்துணவை எந்த கட்சி வந்தாலும் எந்த ஆட்சி எடுக்க முடியாத சூழ்நிலை எம்ஜிஆரால் மட்டும்தான் என்று நிறுவனமானது. அதைத் தொடர்ந்து அம்மா பெண்களுக்காக நிறைய திட்டங்கள், மகப்பேறு திட்டம், என்னுடைய பெண்களுக்கு பெண் தொட்டில் குழந்தை திட்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போனோம். அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு 4.5 ஆண்டு காலம் அம்மாவிற்கு மறைவிற்கு பிறகு இன்னைக்கு ஏழை எளிய மக்கள், நம்மளை போல நடுத்தருவில் இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னா ஒரு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்றால் 500 ரூபாய் ஃபீஸ் இல்லாமல் பார்க்க முடியுமா? ஃப்ரீயா யாராவது பார்க்குறாங்களா? டாக்டர் விஜய் சாரை மட்டுமா அது மாதிரி மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர, பணம் எல்லாருக்கும் டாடா பிர்லா அம்பானி கிட்ட கூட பணம் இருக்கும். ஆனால் இறங்கி செலவு செய்வதற்கும் அவருக்கு உதவி செய்வதற்கும் மனம் வேண்டும். அந்த மனம் திமுக ஆளுங்கட்சி வந்தால் கொள்ளையடிக்கிறது தான் இருப்பாங்க, எதிர்கட்சி இருந்தாலும் கொள்ளையடிக்கிறது இருப்பாங்க. மக்களுக்கு இறங்கி செய்யக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதன் அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சித் தலைவர் அம்மாவிற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தில் மட்டும் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தார். கொண்டு சிறப்பாக இருந்து மருத்துவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. இங்க இருக்கின்ற செவிலியர்கள்லாம் வந்திருக்க அவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தில் வாய்ப்பு கொடுத்தது. அங்க இருக்கின்ற பணிச்சவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த 2000 குடும்பம். அது மட்டும் இல்லாமல் செவிலியர் எல்லாமே குறைந்தது 6000 குடும்பத்திற்கு வாழ தந்தவர் எடப்பாடி. அங்க ட்ரீட்மெண்ட், மெடிசின், சுகர் பேஷண்ட், பிபி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சி